நண்பர்களுக்கு வணக்கம். 100க்கும் மேற்பட்ட தார்பார்க்கர் ரக மாடுகள் நம்ம பாகுபலி படத்தில் பார்த்த மாடுகள்ங்க. இது குஜராத்தோடைய திசா மாவட்டங்க. இங்கே நிலக்கடலையும் உருளைக்கிழங்கும் ரொம்ப பிரபலம். அதே மாதிரி கால்நடை வளர்ப்பும் ரொம்ப பிரபலம். இது ஒரு விவசாயினுடைய மாடு. குறைஞ்சது 100க்கும் மேலே அவர்கிட்ட மாடுகள் இருக்குது. அத்தனையுமே தார்பார்க்கர் ரக மாடுகள் தான். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க புலி காளைகளை தான் இதுக்கு பயன்படுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. குஜராத்துடைய ஆவின், அதாவது அமுல் நிறுவனம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 60லேருந்து 70 ரூபா பால் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாடும் காலையில் 3 லிட்டரும் சாயந்தரம் 3-4 லிட்டரும் தரதாக சொல்கிறாங்க. 7 லிட்டர் வருங்க. ஏன்னா நாங்கள் மேய்ச்சலாக வளர்த்துறோம். பெரிய அளவில் நம்ம அதுவும் இதுவும் எந்த கம்பெனி தீவனமும் கொடுக்கறதில்ல. மாடுகள் மட்டும்தான் எங்களுடைய செல்வம். இதில் பெரிய சிறப்பம்சம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் கடலையும் உருளைக்கிழங்கும் அறுவடை ஆனதுக்கப்புறம் இதில் போய் கெடையை போடுறாங்க. கெடை போட்டு நாட்டு மாட்டினுடைய சாணியும் கோமியும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. தார்பார்க்கரில் நம்ம காங்கேயம் மாட்டில் மற்ற மாடுகள் நம்ம நாட்டு மாட்டில் இருக்க மாதிரி காரியம் இருக்குது. எருமைகளும் அங்கே அளவுக்கு அதிகமாக வளர்த்துறாங்க. அதே மாதிரி இந்த பால் வெள்ளையில் இருக்கிற தார்பார்க்கர் தான் அங்கே அதிகம். அங்கே ஓரளவுக்கு பெருங்கூட்டு ரக மாடுகளாகவே இருக்குதுங்க. நம்ம ஊர் ஆவின ஒப்பிடையில் அங்கே அமுல் ரொம்ப அருமையாகவும் பண்ணுறாங்க. நம்மளுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளைய பின்தொடருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.